சாந்தி, உற்றவரையும் மற்றவரையும் விட்டு பிரி வேதனையாக இருக்கிறதா? உற்றவர் என் அருகில் இருக்கும் போது மற்றவரை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ராஜ். சாந்தி, அதோ பாருங்கள், எவ்வளவு அழகான கோவில். நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? என் எதிரில் நிற்கும் பெண்ணுக்கு நான் சீக்கிரம் மாலையிட்டு மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். ஓஹோ, நீ என்ன வேண்டிக் கொண்டாய் சாந்தி? ஒரு கன்னிப்பெண் ஒரு ஆடவனோடு திருமணமின்றி வாழ்வது தவறு. ஆகவே இப்பொழுதே இந்த நிமிடமே என்னை என் எதிரில் இருப்பவருக்கு மனைவியாக்கி இந்த தம்பதிகளை ஆசீர்வதியுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். காலையும் நீயே மாலையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வம் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. பாலில் விழுந்த பழங்களைப் போலே பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே, பாலில் விழுந்த பழங்களைப் போலே பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே, மனதில் மேடை அமைத்தவள் நீயே, மனதில் மேடை
அமைத்தவள் நீயே, மங்கள நாடகம் ஆட வந்தாயே. காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே. காலையும் நீயே மாலையும் நீயே. போலீஸ். சாட்சியா சொல்றேன், நான் கொலகாரன் இல்ல மாமா. மடப்பேல் முறையா வச்சு கூப்பிடுறேன். உன்னை நான் இப்போ போலீஸ்ல ஒப்படைக்கல. வேண்டாப்பா, தயவு செய்து அந்த காரியத்தை மட்டும் செய்யாதீங்க. சாந்தி, இவனுக்கு ஏமா பறிஞ்சு பேசுறேன்? அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால. 3 வாய ஒரு பொண்ணை கொலை செய்து விட்டு என் மகளை வேற கடத்திட்டு போய் அவன் மனசை மாத்தி என் வீட்டுல வந்து நின்று பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இரு இப்ப உனக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து. அப்பா, இவரை போலீஸ்ல காட்டி கொடுத்து அனாவசியமா உங்க மகளுடைய வாழ்க்கையை பாழாக்காதீங்கப்பா. என்ன அப்பா, இவர் நல்லவர், இவர் மேல குற்றம் இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறோம்ப்பா. ஆமாங்க, என் மேல வீண் பழி சுமந்திருக்கே தவிர எந்த குற்றத்துக்கு நான் காரணக்கர்த்தா இல்லைங்க. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. மரியாதையா வெளியே போயிடும். நீங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்து. அப்பா, வெளியே போனா அவருக்கு ஆபத்து. அதுக்காக என்ன செய்ய சொல்றேன்? எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? முடியாது, முடியவே முடியாது. அது மட்டும் என்னால முடியாது. அப்பா, இவரை காஷ்மீர் முழுக்க சல்லடை போட்டு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில வெளியே எங்க இருந்தாலும் ஆபத்துங்கிறத உணர்ந்தோம். பாதுகாப்பான இடம் நம்ம வீட்டை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்தோம். அப்பா, அப்பா, உங்களுக்கு இருக்கிறது நான் ஒரே மகன். என்னுடைய வாழ்வை உங்க கையில தான் இருக்கு. அடாதேம்மா, அடாதேம்மா. எனக்கு என்ன செய்ய சொல்றேம்மா? இதோ இந்த ரூம்ல நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம தங்க. அதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா போதும். எவ்வளவு தர்ம சங்கடமான நிலைமை. இது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு ஆபத்து. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். வசதியோட வாழ வேண்டிய உனக்கு இந்த இருட்டற வாசம் என்னாலதானே ஏற்பட்டது. என்னங்க 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 எந்திரீங்களா? என்னங்க இப்பதானே படுத்தா குள்ளாரையா விடிஞ்சு போச்சு? அது இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எந்திரீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. எந்திரீங்களா? ஓஹோ, பால் சாப்பிட்டேன்னு கேக்குறியா? அப்பவே சாப்பிட்டேன். இந்த கிளாஸ். ஐயோ ஐயோ, எந்திரிச்சு பாருங்களேன். அடாடாடாடா, எதையாவது உளறிட்டு இருக்காங்க. கனவு கண்டிருப்ப, படுத்துக்கோ.
கற்பனைக்கே எட்டாத புதுமையான வாழ்க்கை நம்முடையது இல்லையா? ஆமா, இது என்றைக்குமே மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதுலதான் எத்தனை இன்பம் ராஜ். சாந்தி, ஐயோ, விளக்கணிஞ்சு போச்சே. ஒளி விளக்கா என் வாழ்க்கையில நீ இருக்கும்போது அது எதுக்கு சாந்தி? போதுமே உங்க குறும்பு. ரொம்ப நேரமாச்சு. உங்களுக்கு தூக்கம் வரல? உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், எனக்கு பசி தூக்கம் எதுவுமே இருக்காது. ஆமா, இந்த இருட்டுல என் முகம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிய முடியும்? நீதான் பூர்ணச்சந்திரன் போல பொலிவோட இருக்கிறியே. கேலி போதும், விளக்கு கொளுத்துங்க. என் காது எனக்கு ஒண்ணு கேட்கலையே. என்னங்க என்னங்க இங்க பாருங்களேன், இங்க பக்கத்துல என்னமோ யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. உங்களுக்கு கேட்கல? என்னங்க யாரோ பேசுற மாதிரி பக்கத்துல சத்தம் கேக்குதுங்க. அதுவா நம்ம குள்ளு கொரடை விடுறான், கொரடை. ஐயோ ஐயோ, நம்ம மாடியில யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுங்கன்னா நம்ம மாடியில யாரோ பேசுறாங்க. மாடி மேலையா? அது வீட்டுக்காரன் ஓடு மாத்துறான். என்னங்க இது, ராத்திரி 1 மணிதான் ஓடு மாத்துவானா? கேட்டா ஓடு மாத்துறான், ரோடு போடுறான்னு இருக்கீங்களே. என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு. அவனுக்கு ராத்திரி 1 மணிக்கு தான் வேலைக்காரன் போட்டு இருப்பான். அதை பத்தி நமக்கு என்ன? நீ தூங்கு தூங்கு. சாந்தி, விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. அப்படியா? ஐயோ அப்பா. சாந்தி, ராத்திரியெல்லாம் நான் ஒண்ணுமே சாப்பிடல, ஒரே பசி. இப்ப ஏதாவது இருக்குமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்பா ஏதாவது ஏற்பாடு செய்வேன். ஓஹோ, அது வரைக்கும் தாங்காத போல இருக்குது. ஆமா, சமயக்கட்டு எந்த பக்கம் இருக்கு சொல்லு பார்க்கலாம், நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். வேண்டாங்க, நாம இங்க இருக்கிறது சித்திக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு. அதனால சந்தடி செய்யாம இருக்கிறதா நல்லது. பின்ன சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்தாகணுமே. என்னங்க என்னமோ இடிச்சிடுச்சு. என்னது? வாட் இஸ் இட் சாந்தி? போலீசுக்கு தெரியாமல் பதுங்கி திரிந்த பிரபல நகை வியாபாரி கைது. எப்படி எப்படி? போலீசுக்கு தெரியாமல் பதுங்கி திரிந்த நிறுத்து. பதுங்கிட்டு இருந்தான்ல, அப்புறம் ஏன் தெரிஞ்சான்? அதான் அயோக்கிய பையன் மாட்டிக்கிட்டான். அப்புறம் சின்ன பையனை காணோம். பாவம். நிறம் மாநிறம், வயது 5 அடி 3 அங்குலம், மூக்கில் மச்சம் இருக்கிறது. அதிர்ஷ்டக்கார பையன். வயது 45. என்னது? சின்ன பையன் 45? ஆமா. என்னம்மா இது? என்ன பேரு? என்ன இது வம்பா இருக்கு? இல்லைங்க, அவ பேரா இருக்க கூடாதா? ஒரு பேப்பர் பென்சில் கொண்டு வந்து நான் சொல்ற மாதிரி இது. பத்திரிக்கை அசைக்காங்க. வரதட்சணை வாங்குகிறார்களா? கண்டுபிடித்து சொல்லுங்கள். நமக்கு என்னத்துக்கு இந்த வேலை? கணவன் மனைவி விஷம் குடித்தார்கள். சரிதான், காப்பி குடி. 2001 உதவி வெள்ளத்தில். நீ பத்திரிக்கைய அப்படி தூக்கி படிச்சுன்னா நானும் பின்னால படிச்சுக்குவேன். ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்துல 2 விஷயங்களை படிக்கலாம் இல்லையா? தம்பதிகள் இருவரும் கடும் பட்னி, உடனடியாக உணவு தேவை. ஆறாம அறியாத்தோட கேக்குறான். இல்ல, பத்திரிகையில பின்னால உணவு தேவைன்னு இருக்குது, அது மரியாதையா கேட்கப்படாதாங்கிற. அடராமாயணா இது. அப்புறம் இப்ப உடனடியா எனக்கு உணவு தேவை. ரெடியா? டிஃபன் காத்தாலேயே ரெடி. சரி, போய் கொண்டா. வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இங்க கொண்டா சாரியா சாப்பிடுவோம். என்ன இது, தினம் டிஃபன் சாப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. இன்னைக்கு நீங்களே டிஃபன் கேட்டீங்களே, இத வந்துட்டேன். எனக்கா பசிக்குது? இங்க பசிக்குதான். என்னங்க இது? இது இங்க பசிக்குதான். இந்த கொண்டாரே இருக்கு. டிஃபன் ரெடி. டிஃபன் ரெடி. டிஃபன் ரெடியா? கொண்டாங்க கொண்டாங்க. யார் யா நீ? என் கைக்கே கிட்டல நீ என்ன வாயை தீட்டிக்கிட்டு இருக்க? தலையடியா? யோ, எங்க என் பொண்ணு எங்க? அம்மா, அம்மா. என்னங்க இப்படி அவசரப்படுறீங்க? எடுத்து வச்சு தானே கொண்டாடணும். நான் வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்னப்பா கூப்பிட்டீங்க? என்னம்மா இது? அவளை கூப்பிட்டா நீ தலையை நீட்டுற, நீ தலையை நீட்டுனா அவ சத்தம் போடுறா. தலையை எடுங்க. என்னங்க இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன? தேங்காய் சட்னியா? மாங்காய் சட்னி. மாங்காவும் தேங்காவும் காஷ்மீர்ல ஏதுங்க, எல்லாம் இருக்கிறத வச்சுதான் சாப்பிடணும். இந்தாங்க.
சப்பாத்தி எல்லாம் நானே செய்தேன். ஆஹா நெய் வாஜனை தங்கம் என்ன அப்போ இத கொண்டாந்திய ஒரு தலைப்பல கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சு குடிச்சினா நிறைய சாப்பிடுவேன்ல. கொண்டாடுறேன். என்னங்க சப்பாத்தி கையோட எடுத்துட்டு போயிட்டேன். ஊறுகாய் கொண்டாடுறேன் இருங்க. 2 தடவை அதுக்கு கலைஞ்சினா அதுவும் ஆறி போவோம். போட்டு மென்னு திங்கலாம். முடியும். தேங்க்யூ டாடி, ரொம்ப தேங்க்ஸ். சாந்தி சத்தம் போடாத. சாப்பிடு. என்னங்க இந்தாங்க ஊறுகாய். என்னங்க இது சப்பாத்தி காணோம்? என்ன வெறும் பிளேட்டை காட்டுறீங்க? எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். அவ்வளவு சப்பாத்தியுமா? என்ன செய்ய சொல்ற? படுத்து தூங்கும் போது எவனோ என் குடலை எடுத்துக்கிட்டு அவன் குடலை என் வயத்துல போயிட்டான். நீ ஒரு பைத்தியம். ஏதோ கனப்பசி சாப்பிட்டேன், விடுவியா? என்னங்க இது சப்பாத்தி எல்லாம் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்தேன். இப்பதான் என்ன குடி முடிய போச்சு. ஓடி போய் இவ்வளவு ரூபா போட்டு 2 தட்டு தயிட்டு வாய. மாவெல்லாம் ஆயி போச்சுங்க. ஆயி போச்சா? சரி மோர் சாப்பிடலாமே. என்னங்க இது? காஷ்மீர் வந்து யாராவது மோர் சாப்பிடுவாங்களா? ஜலதோஷம் பிடிச்சிரும். இது என்ன தோஷம்? உட்காந்துட்டியே. சரி காபி சாப்பிடுவோமே. சூடா கொண்டா சாலியா சாப்பிடுவோம். சரி போட்டு கொண்டாரு. இருங்க. ஓடியா. அம்மா அம்மா. என்னப்பா? ஒண்ணு இல்ல, ஒரு சப்பாத்தி இருந்தா போட. ஐயோ என்னப்பா இங்க கேக்குறீங்க? நீங்க சாப்பிடாமையா எல்லாம் இங்க அனுப்பிச்சீங்க? இங்க எல்லாம் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்லம்மா, நீங்க 2 பேரும் திருப்தியா சாப்பிட்டீங்கன்னா அதே எனக்கு போதும். சாந்தி சாந்தி. என்னப்பா? நானும் உங்க சித்தியும் வெளியே போறோம். நீங்க 2 பேரும் கீழே வந்து இன்னைக்கு நிறைய சாப்பிடுங்க. தேங்க்யூ டாடி. போயிட்டு வர்றேன். சரி டாடி. இடமெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஏங்க ஏன்னா மித்த நாள் இந்த பக்கம் வராம இருந்தோம்? என்னங்க என்னங்க இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. உங்க நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். நாம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். நீ பக்கத்துல உட்கார. என்னங்க இப்ப கூட விளையாட்டு? ஓ நோ, விளையாட்டு இல்ல சாந்தி, இதுதான் நிஜமான வாழ்க்கை. நீ சாதம் பிசினி போடு, நான் சாப்பிடுறேன். ஓ எஸ். அக்கப்பா, வர வர பச்சை குழந்தைதான் நீங்க. போதுமே, சாப்பிடுங்க. நீங்க சீக்கிரமா மாடிக்கு போங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே வந்து. நீ சீக்கிரம் வந்து சாந்தி. நம்ம 2 பேரும் கீழே சாப்பிட்டு இருந்தது எங்க மேனேஜர் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையை சொன்னா பயப்பட மாட்டேன். பயப்படணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். உண்மையை சொன்னா உளர ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணும் உளர மாட்டேன், சொல்லுங்க. சத்தியமா சத்தியமா. சார், நேரம் கடத்தாம என்னோட புறப்பட்டு வந்தீங்கன்னா அவனை கையும் களவுமா பிடிச்சு தரேன். பிளீஸ். சார், நீங்க சொல்றதுக்காக நான் புறப்படுறேன். தேங்க்ஸ். ஜீப் தயார் கரும். ஏங்க இத்தனை நாள என்கிட்ட சொல்லாம இருந்துட்டீங்க? வாங்க வாங்க, நான் முதல்ல போய் என்ன ஊட்ட சுத்தி வெறும் போலீஸா இருக்கு, நீங்க தலையை குனிச்சிட்டு போறதுக்கா புது பொண்ணு மாதிரி? நான் என்ன கசிக்கிறது?
அந்த கொலைகார ராஜி இங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு போலீசார் வீட்டை சோதனை போடுறாங்க. சோதனையா? உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மாடியை சோதனை போடணும். கொஞ்சம் வரீங்களா? வீடு முழுக்க தேடியாச்சு, யாரையுமே காணுமே. எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும் சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த காஷ்மீர் எல்லையை தாண்டிட்டா மெட்ராஸுக்கு போய் நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். இந்த காடு மலையெல்லாம் நம்ம நடந்துதான் கிடக்கணும். உன்னால முடியுமான்னு தான் கவலைப்படுறேன். நிச்சயமா முடியும். எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் உங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறது தானே என் கடமை. வாங்க ராஜ். எனக்கு மயக்கமா இருக்கு ராஜ். என்னால நடக்கவே முடியல. என்னால உனக்கு எவ்வளவு துன்பம் சாந்தி. அப்படி சொல்லாதீங்க ராஜ். சாந்தி, ஏதோ சத்தம் கேக்குது. அருகாமையில ஜனங்க இருக்கிற மாதிரி தெரியுது. வா போய் பார்க்கலாம்.
நீ எப்படி இந்த இடத்துல இருக்கிற? நீ உயிரோட இருப்ப, மறுபடியும் உன்னை சந்திக்க போறோம்னு நாங்க நினைக்கவே இல்லை. நானும் உங்களை சந்திக்க போறேன்னு கனவு கூட காணல சாந்தி. நீ கொலை செய்யப்பட்டதாகவும் இவர்தான் உன்னை கொலை செய்ததாகவும் போலீஸ்ல இவரை குற்றவாளியாக்கி கைது செய்ய முயற்சி செய்துட்டு இருக்காங்க லலிதா. ஐயோ, நிஜமாவா? ஆமா லலிதா, நான் நிரபராதி நிரூபிக்க வழி தெரியாம தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு எவ்வளவு துன்பம் அண்ணா. எதிர்பாராத சிக்கல்களினால ஏற்பட்ட இன்னல்களுக்கு யார்தான் என்ன செய்ய முடியும் லலிதா? ஆமா, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்து இவங்க கையில எப்படி சிக்கிக்கிட்ட? நான் ஜீலன் நதியில படகுல போகும்போது பலமான காத்தடிச்சதுனால படகு கவிழ்ந்து நான் தண்ணியில மூழ்கி போயிட்டேன். பிறகு கண் விழிச்சு பார்க்கிறப்போ ஒரு மலை ஜாதிக்காரன் என் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தான். அவன் தான் என்ன ஆத்துல இருந்து காப்பாத்தினான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவன் என்ன ஒரு செங்குத்தான மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனான். நல்லவன் மாதிரி இருந்தாவா என்கிட்ட தகாத முறையிலே நடக்க ஆரம்பிச்சதுனால தற்காப்புக்காக அவனை பிடிச்சு தள்ளினேன். மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவன் சாகரப்ப போட்ட கூச்சலை கேட்டு இவங்க எல்லாம் ஓடி வந்து என்ன பிடிச்சிட்டாங்கன்னா
கடவுள் சாட்சியா நான் சொல்றதெல்லாம் நிஜம். நிஜம் தவிர வேற ஒண்ணும் இல்லை. மிஸ்டர் சொக்கலிங்கம், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. இவர் உங்களிடம் மேனேஜராக இருந்தாரா? இருந்தாரு. ஆனா கேட்பதற்கு மட்டும் பதில். இவர் உங்களிடம் மேனேஜராக இருந்தாரா? ஆமாங்க. ஆமா. இவர் தான் ஒரு பிரம்மச்சாரி என்று உங்களிடம் சொன்னதுண்டா? சொன்னார். உமது மகளை இவருக்கு திருமணம் செய்து தர நீர் விரும்பியதுண்டா? விருப்பப்பட்டேன். ஒரு பெண் வந்து உங்களிடம் வேலை செய்பவர் தான் தன் கணவர் என்று சொன்னாள் இல்லையா? ஆமா. உடனே நீங்கள் அவரை டிஸ்மிஸ் செய்து விட்டீர், அப்படித்தானே? இருந்து போனவள் தான் இந்த பெண் என்று நீங்கள் போலீசுக்கு அடையாளம் காட்டினீர்கள் அல்லவா? அங்கதான் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. நான் கண்ணை மூடிக்கிட்டு அடையாளம் காட்டினீர்களா இல்லையா? ஆமாங்க. இவரது மனைவிதான் அந்த பிணம் என்று போலீசுக்கு வாக்குமூலம் எழுதி கொடுத்தீர்களா? என்னமோ முட்டாசனத்துல அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப நினைக்கிறேன் அவர் கொலை பண்ணி இருக்க மாட்டாருன்னு. உங்கள் தீர்ப்பு இங்கே தேவையில்லை. போலீசுக்கு வாக்குமூலம் எழுதி கொடுத்தீர்களா? ஆமாங்க. நீங்கள் போகலாம். குற்றவாளிக்கு மனைவி இருப்பதாக சொக்கலிங்கம் உங்களிடம் சொன்னாரா? ஆமாம், சொன்னார். மிலார்ட், may I have exhibit number P1? Yes. இக்கடிதத்தை சொக்கலிங்கம் உங்களிடம் காட்டி இறந்து போன பெண் தன் கணவரான இவருக்கு இக்கடிதம் எழுதினாள் என்று சொன்னது உண்மையா? உண்மைதான். தன் மனைவியை இவர் கொலை செய்திருக்க கூடும் என்று சொக்கலிங்கம் உங்களிடம் சொன்னாரா? ஆமாம், சொன்னார். சொக்கலிங்கம் பிணத்தை அடையாளம் காட்டி சென்ற பொழுது அவருடன் நீங்களும் சென்றீர்களா? ஆமாம், போயிருந்தேன். அவர் இன்ஸ்பெக்டரிடம் அந்த பிணம் ராஜீவன் மனைவிதான் என்று வாக்குமூலம் கொடுத்தார். நீங்கள் போகலாம். இலை, இந்த ஆள் என்னடா கோர்ட்ல வந்து கூட என்ன வம்பல இழுத்து விடுறான். நீ சும்மா. Mr. Shafiqan, are you the proprietor of the Paradise Hotel? Yes, I am. Was the accused staying in your hotel? Yes. How many rooms did he take up? For some time you took up just one. Later on he booked a room for the use of a girl known to him. Who paid the rent for the second room? Mr. Raji himself. Have you seen that girl staying with him? Many times. When did he vacate the rooms? He did not vacate the room at all. But both were absconding suddenly. Then the inspector came to me. That's all. You may go. மேனேஜர், இந்த ஹோட்டலுக்கான என்ன சொல்றான்? உங்க பழைய மேனேஜரும் அவளும் அவன் ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாங்களாம். அவளுடைய ரூம் வாடகை இவன் தான் கொடுத்தானா? அப்படியா? Have you anything to say? மிலார்ட், நான் நிரபராதி. கொலை செய்யப்பட்டதாக கருதப்படும் பெண் என் மனைவியே அல்ல. அந்த பெண் இன்னும் உயிரோடு இருக்கிறாள் என்பதை கனம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லுவதை நம்புவது உங்களுக்கெல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த பெண்ணை நான் சந்தித்த விவரத்தை கனம் கோட்டார் அவர்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒரு நாள், Your Honor, I want to stress that he is having seen the girl, he is rescuing her from villagers, the sinking of the boat, and is parting from her are all mere fancy. And as there is no positive evidence for these facts, I submit that his evidence be not recorded. Santi. Lalita. சாந்தி. ஐயா, ராஜு கொலைகாரன் இல்ல, அது அந்த பொண்ணை நேர்ல வந்துட்டான். இவர் நிரபராதி. இவர் கொலை செய்ததாக சொல்லப்படும் இவருடைய மனைவி இல்லை. இவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அம்மா, நீங்கள் எழுதிய கடிதத்தின்படி உங்களை உங்கள் கணவர் கொலை செய்ய முயற்சித்தாரா? இல்லை. நான் ஜீலன் நதியிலே படகுல போன போது படகு கவிழ்ந்து நானா வீழ்ந்துட்டேன். அவ்வளவுதான். அப்படியானால் உங்கள் கணவர் யார்? அது என்னுடைய குடும்ப விஷயம். மிஸ்டர் ரஃபீக் கான். Is this the same girl you referred to? Yes, Your Honor. I dismiss the case. நம்ம மேனேஜர்